ஹியூமன் ஃபாலோவர் ரோபோட். இந்த ரோபோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐஆர் சென்சர் இருக்கும், ஒரு அட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், மோட்டர் டிரைவர், அப்புறம் மோட்டார்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஐஆர் சென்சர்ஸ் இன்புட், மோட்டர் டிரைவர்ஸ் அவுட்புட், மோட்டர் டிரைவர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அவுட்புட். இந்த சென்சர்ஸ்லேருந்து வர்ற இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மோட்டர் டிரைவர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ்க்கு அவுட்புட் கொடுக்கறது கண்ட்ரோலர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஐஆர் சென்சர்ஸ் வந்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிருக்கும் இன்புட் கொடுக்கறதுக்கு. அண்ட் மோட்டர் டிரைவர் அண்ட் மோட்டார்ஸும் வந்துட்டு ஆர்டினோ போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும், ஆர்டினோலேருந்து அவுட்புட் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இது இந்த ரோபோட்டோட ஆர்கிடெக்சர். இப்போது இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் வந்து ஆக்சுவலாக சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருப்போம். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அட்ரினோ ஐடின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு இதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து ஸோ எந்த சென்சர் ஆன் ஆனால் எந்த மோட்டர் ஆன் ஆகணும், எந்த சென்சர் ஆஃப் ஆனால் எந்த மோட்டர் ஆஃப் ஆகணும் அப்படின்ற லாஜிக்கல் எல்லாமே வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி அப்புறம் எம்பெட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரோக்ராமிங் லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் 2 சென்சரும் ஆன் ஆனால் ரோபோட் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகணும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மோட்டர்ஸும் ஆன் ஆகணும். 2 சென்சர் ஆன் ஆச்சு அப்படின்னா 2 மோட்டர்ஸும் ஆன் ஆகணும், ரோபோட் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இஃப் இன்கேஸ் ரைட் சென்சர் மட்டும் ஆன் ஆச்சு அப்படின்னா ரைட் மோட்டர் மட்டும் ஆன் ஆகும், லெஃப்ட் மோட்டர் ஆஃபில் இருக்கும். விச் மீன்ஸ் ரோபோட் ரைட்டில் டேர்ன் ஆகும். இஃப் லெஃப்ட் சென்சர் மட்டும் ஆன் ஆச்சு அப்படின்னா ரோபோட் லெஃப்டில் டேர்ன் ஆகும். விச் மீன்ஸ் என்னென்னா லெஃப்ட் மோட்டர் மட்டும் ரொட்டேட் ஆகும், லெஃப்டில் டேர்ன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கு. ஸோ அதே அப்படியே ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ ரோபோட்டை வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ரோபோட்டை வந்துட்டு நீங்கள் பேட்ரிலையும் பவர் பண்ணிக்கலாம், இல்லை யூஎஸ்பி கேபிள் வச்சு நம்ம நார்மல் அடாப்டர்ஸ்லையும் பவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோபோட் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 12 வோல்ட்டுக்குள்ளே ஒர்க் ஆகக்கூடியது. நீங்கள் 5 to 12 வோல்ட்டுக்குள்ளே பவர் பண்ணிங்கன்னா இந்த ரோபோட் ஆப்டிமலாக ஒர்க் ஆகும். ஸோ இதோட ஒர்க்கிங் அப்படின்றது ஹியூமன் ஃபாலோவர் ஹியூமனை ட்ராக் பண்ணும், அதாவது ஹியூமன் ஸ்கின்னை வந்து சென்ஸ் பண்ணும். இது ஐஆர் சென்சர் அப்படின்றதுனால எந்த ஆப்ஜெக்டையுமே சென்ஸ் பண்ணும். பர்டிகுலராக இதில் பிஐஆர் அப்படின்னு ஒரு சென்சர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது ஹியூமன் ஸ்கின்னை மட்டும் சென்ஸ் பண்ணும். இது எல்லா ஆப்ஜெக்டையும் சென்ஸ் பண்ணும், பட் நம்ம மேக்ஸிமம் ஹியூமன் ஸ்கின்னை பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா அது சென்சிங் எலமெண்ட், அதாவது அந்த ஸ்கின் மட்டும் இல்லாமல் எந்த ஆப்ஜெக்ட் கொண்டு போனாலும் அதை சென்ஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ஏன் ஹியூமன் ஃபாலோவர்னு சொல்கிறோன்னா, நம்ம இதை கெஸ்டர் வச்சு, அதாவது கை வச்சு ஹேண்ட்ஸ் வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களோட ஹேண்ட்ஸை நீங்கள் 2 சென்சர் பக்கத்துலேயும் கொண்டு போனீங்கன்னா 2 சென்சரும் ஆன் ஆகி அதை என்ன பண்ணோன்னா 2 மோட்டரையும் ஆன் பண்ணோம். 2 மோட்டரும் ஆன் ஆச்சு, ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ரோபோட் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகும். இஃப் உங்களோட ஹேண்டை வந்து ரைட் மோட்டார் பக்கத்தில் மட்டும் கொண்டு போகிறீங்கன்னா ரைட் மோட்டார் மட்டும் ஆன் ஆகும். ஸோ ரைட் மோட்டார் ஆன் ஆனால் ரைட் சைடு ரோபோட் டர்ன் ஆகும். அதர்வைஸ் இப்போ உங்களோட ஹேண்டை வந்து லெஃப்ட் சென்சர் பக்கம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சென்சர் மட்டும் ஆன் ஆகும், டர்ன் லெஃப்ட் மோட்டார் மட்டும் ஆன் ஆகும். ஸோ ரோபோட் வந்து ரொட்டேட் ஆகி லெஃப்டில் டர்ன் ஆகும். ஸோ இது பேஸ் பண்ணி தான், இந்த மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் ஹியூமன் ஃபாலோயிங் ரோபோட் ஒர்க் ஆகுறது. தேங்க்யூ.